வசீகரம் ஓம் வசீகரம் ஓம் வசீகரம் ஓம் வசீகரம். நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பண்ணாரி கோயிலுக்கு வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும். கண்டாசுரன் நீ கண்ணை திறந்துட்டான். பண்ணாரியோட கண்ணை கட்டுற காலத்தை எனக்கு காட்டிட்டான். பண்ணாரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பக்தர்களோட பாலாபிஷேகத்தை ஏத்துக்க பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போறான். அவ இல்லாத அந்த நேரத்துல நாம நம்ம பூஜையை நடத்தி முடிக்கணும். அப்படி முடிச்சிட்டா இந்த உலகத்துல நம்மளை வெல்ல யாராலும் முடியாது. ஓம் கண்டாசுராய நமக. தாயி மகமாயி, என் மகளுக்கு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால தாலி பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குதாத்தா. என் மகளுக்கு கல்யாண வயசு தாண்ட ஒவ்வொரு நாளும் என் வயிற்றுல நெருப்ப கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. மகமாயி, என் பாரத்தை எப்பமா இறக்கி வைக்க போற? இத பாரப்பனு, பவானியோட கல்யாணத்தை பத்தின கவலையை விட்டு போடு. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உன்ற மகளோட போய் பன்னாரம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணு. சீக்கிரமே நல்லது நடக்கும். அத்தா, அந்த அம்மனே நேர்ல வந்து சொல்ற மாதிரி இருக்கு. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு என் மகளை கூட்டிட்டு போய் பன்னாரி அம்மனுக்கு நான் பாலாபிஷேகம் பண்றேமா? ஓம் பிஷாம் தேஹி கிருபாவலம்பநகரீன் மாதன்னபூர்ணேஸ்வரீன் அன்னபூர்ணே சதாபூர்ணேன் சங்கர பிராண வல்லபேன். ஓம் பவானி, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. பன்னாரி அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி உன் ஜாதகத்துல இருந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணியாச்சு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்குமா? எனக்கும் இங்க வரணும்னு தோணுச்சு கண்ணு, அதான் வந்தேன். என்ன கண்ணு அப்படி பாக்குற? அதான் வானத்துக்கு பூமிக்கு படி அளக்குற அந்த அம்மனையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்காத்தா. ஒன்ற கண்ணுக்கு நான் அம்மனா தெரியுறேன், ஒரு சில கண்ணுக்கு ஆங்காரியா ஓங்காரியா தெரியுறேன். உங்க வைத்தியத்துல மருந்து இருக்கு இல்லையோ, உங்க வாக்குல மருந்து இருக்கு தாயி. பவானி, இந்த நிறைஞ்ச பௌர்ணமியில ஆத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. உன்ற ஜாதகத்துல இருந்த தோஷம் எல்லாம் முடிஞ்சு போச்சு கண்ணு. உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். நீ காலமெல்லாம் சுமங்கலியா இருப்ப கண்ணு. யோ, ஏயா சிரிக்கிற? கண்டாசுரன் எழுப்புறேன் சொல்லி என் கையில இருந்த கரன்சி எல்லாத்தையும் கரைச்சு விட்ட. இப்போ உனக்கு நெய் வாங்கி தரேன்னா கூட நான் கோயம்புத்தூருக்கு போய் கள்ள நோட்டு அடிக்கணும் போல் இருக்கு. கவலைப்படாத. ஏன் இங்கேயே அடிக்கலான்றியா? வானாமல, நான் சிரிச்சா சகனி பலமும் கூனி குணமும் கூடி இருக்கும். உன்னை பழிவாங்க துடிக்கிற அந்த பண்ணாரி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த போறேன். அதான் எப்படி? உன் உயிரை காப்பாத்த போற தேவதையே அந்த பவானி தான். எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு. பண்ணாரி பவானிய என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணா? நீ காலமெல்லாம் சுமங்கலியா இருப்ப கண்ணு. நீ காலமெல்லாம் தீர்க்க சுமங்கலியா இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணா. நீ அவளை கல்யாணம் செஞ்சா உன்னை பண்ணாரி சாகடிக்க மாட்டா. பண்ணாரி கொடுத்த வாக்க மீற மாட்டா. யோ, நீ மந்திரவாதி இல்லையா, பயங்கரமான அரசியல்வாதி. முதல்ல அங்கதான் இருந்தேன். ஆனா அங்க பவர் 5 வருஷம் தான். ஆனா இங்க ஆயுசு புறாவும். ஓம் கண்டாசுராய நமக. டேஞ்சரான ஆளியா நீ. எதுக்காக தாம்பூலத்தட்டோட வந்திருக்கீங்க? என் பேர் வெள்ளையங்கிரி, வானாமலையோட முறமாமே. சின்ன வயசுலயே பிரம்மச்சரியத்தையும் ஆன்மீகத்தையும் தோல்ல சுமந்ததுனால இவனுக்கு ஒரு பொண்ணை பெத்து கொடுக்க முடியாம போயிட்டேன். அதனாலதான் உங்க பொண்ணே ஏன் பொண்ணா நினைச்சு
என் மாப்பிளைக்கு உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். உங்க அதிர்ச்சியோட அர்த்தம் எனக்கு புரியுது. உலகத்துல யாரும் யாருக்கு நிரந்தர நண்பனும் இல்ல, எதிரியும் இல்ல. சனியோட பார்வை வானாமலை மேல பட்டதுனால சில தகாத காரியங்கள்லாம் செஞ்சிட்டான். இப்ப குரு தசை. செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். வானாமலை, நீ அவர் செஞ்ச துரோகத்துக்கு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. தம்பி, என்னப்பா இதெல்லாம்? ஐயா, என்ன மன்னிச்சேன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு நிறைய கெடுதல் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அத நான் எப்பவோ மறந்துட்டேன். இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம், வானாமலைக்கு செவ்வாய் தோஷம், சுமங்கலி பாக்கியம் கூடி வந்திருக்கு. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அப்பா கொஞ்சம் இப்படி வாங்கப்பா. பாப்பா கூப்பிடுது, போயிட்டு வாங்க. ஏண்டா சுரா, என்னம்மா? அப்பா அவங்க நல்லவங்க இல்லப்பா, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காதீங்கப்பா. பவானி, நீ வாழ போற பொண்ணுமா, உன் விருப்பத்துக்கு மாறா உன் அப்பன் எதையும் செய்ய மாட்டாமா. கவலைப்படாது. கவலைப்படாத, கண்டாசுரன் கைவிட மாட்டான். கண்டாசுரா, இருமா. ஐயா வந்து பவானி என்ன சொல்லி இருப்பான்னு எனக்கு தெரியும். இது நான் எடுத்த முடிவு இல்ல, ஊர்கோவில்ல தங்கி இருக்கிற மருத்துவச்சி அம்மா எடுத்த முடிவு. அவ சொல்லித்தான் நாங்க வந்திருக்கோம். ஐயா, மருத்துவச்சி அம்மாவே சொன்னாங்களா? ஆமா. நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி. நீங்களே அந்த ஆத்தாட்ட போய் உத்தரவு கேளுங்க. அந்த ஆத்தா உத்தரவு கொடுத்தா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம். நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம், வர்றோம். வானாமலை வா. ஓம் சக்தி. வரேன் மாமா. என்ன பவானி, இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, உனக்கு நல்ல உத்தரவு கிடைக்குமா? ஆத்தா, ஆத்தா, இந்த பெத்த தாயா நினைச்சு உன்கிட்ட ஒண்ணு. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் கண்ணு. கொடுமைக்காரனான வானாமலையோட எப்படி குடும்பம் நடத்த போறேன்னு யோசிக்கிறியா? ஆத்தா, அவன் நல்லவன் இல்ல. பவானி, இந்த உலகத்துல யாரும் பிறக்கும் போதே கெட்டவங்கள பிறக்கிறது இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்குது. கெட்டவனான வானாமலை உன்னால மனுஷனா மாறுவான். அது இல்ல ஆத்தா. இருமா, உன்னை ஒரு சாதாரண மருத்துவச்சியா நினைச்சு நாங்க இதை கேட்கல. என் குடும்பத்தோட குலவழக்கா நினைச்சுதான் இந்த உத்தரவை கேட்டோம். நீயே இந்த முடிவெடுத்த பிறகு என் பொண்ணோட கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? பவானியோட கல்யாணத்தை எக்காரணத்துக்கு கொண்டும் தள்ளி போட வேண்டாம். இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, நல்ல முகூர்த்த நாள். இன்னைக்கே இந்த கோயில்ல கல்யாணம் நடக்கட்டும். ஆத்தா, எனக்கு என்னமோ. நான் இருக்கிறேன்ல கண்ணு, ஏன் தயங்குற? தைரியமா போ. வா வானாமலை, இந்த பொண்ணு நாம சொன்னபடி நடிச்சா ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடு. வச்சுக்க. ஓ, தேவைப்பட்டா மறுபடியும் கூப்பிடுறேன். யோ, பண்ணாரி அம்மன் பௌர்ணமிக்கு இங்க இருக்க மாட்டான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு ஆளை டூப் போட்டு அசத்திட்டே வெள்ளையங்கிரி. பௌர்ணமியான இன்னைக்கு பண்ணாரியம்மன் கோவில்ல முத்து போட்ட குழந்தைகளுக்கு முத்து இறங்க பக்தர்கள் வேண்டுதல் பண்ண போறாங்க. பக்தர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவ பண்ணாரி, அவ இங்க வரமாட்டா. நிறைஞ்ச பௌர்ணமியில உன் கல்யாணம் இங்க ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அங்க பண்ணாரி துடி துடிச்சு போவா. கண்டாசுரன் ஜெயிக்க போற.
என்னங்க இது? நீங்க போய் பாலை கொண்டு வந்துக்கிட்ட. முதல்ல இதை பிடி பவானி. என் ஆசீர்வாதம் பண்ணு. என்னங்க இதெல்லாம்? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், என் கால்ல போய் விழுந்துகிட்ட. ஏன் விழக்கூடாது? இது பார் பவானி, இந்த ஒரு விஷயத்துல பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் நான் ஒரு தடவை இல்ல 1000 தடவை உன் காலில் விழலாம். என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்ல பவானி. அந்த ஆத்தால உங்களை மன்னிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த தகுதி எல்லாம் கிடையாதுங்க. நான் எங்க அம்மாவை பார்த்தது இல்ல, அதுக்காக யாரையும் அக்கா தங்கச்சி நினைச்சு பழகினதும் இல்ல. என் முத உறவும் நீதான், என் முத இரவும் இதுதான். நான் இன்னைக்கு ஒரு மனுஷனை மாறி இருக்கேன்னா அதுக்கு அந்த மருத்துவச்சி அம்மா தான் காரணம். அந்த அம்மா தெய்வத்துக்கு சமமானவங்க. அவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே நம்ம 100 வருஷம் வாழலாங்க. ஐயோ ஐயோ, அப்படிப்பட்ட பேராசையெல்லாம் எனக்கு கிடையாதுமா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனைவியோட ஒரு நாள் வாழ்ந்தா கூட 100 வருஷம் வாழ்ந்த திருப்தி எனக்கு கிடைச்சிடும். வா பவானி. கொடுங்க. கணேசா வாங்க, வாங்க கணேசா, கணேசா வாங்க. இது உனக்கே நல்லா இருக்கா ஆத்தா? என் கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டு நீ எங்க போயிட்ட? எனக்கு ஒரு முக்கியமான சோலி இருந்தது கண்ணு. அது என்ன சொல்லியோ? சரி, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணாத்தா. நான் தான் ஏற்கனவே ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன்ல, இப்பவும் சொல்றேன், நீ காலமெல்லாம் சுமங்கலியா இருப்பே கண்ணு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா? நாங்க பருப்பு. சரி கண்ணு, வாங்க. உன் நிலைமை பாத்தியா? நீ யார பழி வாங்க வந்தியோ அவரையே வாழ்த்த வேண்டியதா போச்சு. அதுதான் விதி. தாயே, ஒரு சின்ன வேண்டுகோள். சர்வ சக்தி படைத்த பன்னாரியான நீ மனித ரூபம் எடுத்து போறதால மனிதர்களுக்கு ஏற்படுற வேதனையும் சோதனையும் உனக்கும் ஏற்படும். பொறுத்துக்கம்மா. நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். நான் வணங்குற கால பைரவன் கண்டாசுர சக்தி மூலமா உன்னை இந்த ஊரை விட்டே துரத்தி காட்டுவேன். கண்டாசுர பூஜையை வெற்றிகரமா நடத்தி காட்டுவேன். ஓம் கண்டாசுரா. கண்டாசுரா. என்ன கோமதி இங்க நின்னுட்டு இருக்க? அத்தா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்ல மணி. இந்த வானாமலையும் மந்திரவாதி வெள்ளியங்கரையும் ஒரு பத்திரத்துல ஏதோ எழுதி வச்சுக்கிட்டு என்ன கையெழுத்து போட சொல்லி மிரட்டுறாங்க தாயி. உன்ற மகளோட கொலைகேசு நடந்துட்டு இருக்குதல்லோ, அது விஷயமா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் ஒரு வாட்டி படிச்சு போட்டு கையெழுத்து போடாம நீ. அத்தா, நான் ஒரு கை நாட்டு, நான் எங்காத்தா படிச்சு பாக்குறது? எதுக்கு அம்மனி பயப்படுற? அவனுங்க எங்க இருக்கானுங்க? பாவூர் சத்திர மலை பக்கத்துல நிக்கிறாங்க அத்தா. வா. இந்த வீணா போன கோமதிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மருத்துவச்சி அம்மா கூட கூட்டு வருது. ஏ விளையங்கிரி, பேசுற மாதிரி பேசி கோமதி கிட்ட இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து வாங்கிரு. டென்ஷன் தாங்க முடியலையா? ஏன் பயப்படுற? ஆமா, என் பேர்ல இருக்கிற கொலைகேசுக்கு நான் தான் பயப்படணும். நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். கண்டாசுரன் நம்ம கூட இருக்கான். நீ வேற கண்டாசுரனோ குண்டாசுரனோ என்ன செய்வோ தெரியாது. நீ கையெழுத்து வாங்க, இல்ல அந்த அம்மாவோட கட்ட வரல உருட்டி ஒரு கை நாட்டு வாங்க, எதையாவது ஒண்ணு செஞ்சு வை. டேய், நல்லா போஸ்ட் கொடுக்குறீங்க, போடா. என்ன கோமதி அம்மா, சாட்சியா கையெழுத்து போடுறதுக்கு மருத்துவச்சம்மாவையும் கூட கூட்டு வந்திருக்கியா? ஆமா,
நான் சாட்சியா தான் வந்திருக்கேன். ம், ஹம். எதுவா இருந்தாலும் கோமதி படிச்சு பார்க்காம கையெழுத்து போட மாட்டா. கோமதி படிச்சு பார்க்காம கைது போட மாட்டாள்ல? போட மாட்டா. சரி, படிக்க சொல்லு. படிச்சு பார்த்துட்டு கைது போடட்டும். படிமா. படி, கைது போடு. நீ படி அம்மணி. ஏன் தாமசம்? உன்னால படிக்க முடியும். படி. ஆத்தா, நான் சொல்றேன்ல அம்மணி, படி. with reference to the charges framed on Mr. Vanamalai as the prime suspect in the case related to the suspect murder of my daughter Miss Punita, I pleaded the authorities to acquit him of the charges. I realized that my daughter's character was not good and there could be some other reason for her death. I find no reason for Mr. Vanamalai to murder my daughter as he is a respected man in our village and is innocent. Vanamalai release ஆக நான் கை நாட்டு வைக்கணுமா? I cannot sign this false statement. You will proceed in the case. I will meet you in High Court or either in Supreme Court. போடிடா. டேய், போடா. நீ என்னதான் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாலும் ஒன்ற அழிவு ஏன் கையில தான்டா சோட்டா. கண்டாசுரா, பெரியவர் வந்த இடத்துல 100 ரூபாய் சம்பாத்தியம் இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா, திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. 50 ரூபாய் கம்போட நிக்கிறாங்களே. டே குலக்கட்டு, ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவ போறியடா. ஐயா ஐயா, என்னை காப்பாத்திராதீங்கய்யா, என்னை காப்பாத்திராதீங்க. நீங்க எல்லாரும் குரு 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 பாக்குறத பார்த்தா என்னை காப்பாத்தீர்களோ பயமா இருக்கியா. நான் சாக போறேன், என்ன தடுக்காதீங்க சாமிங்களா, என்ன தடுக்காதீங்க. பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பேச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்கிறான். கட்ட முண்டாட்டி கோமாவில 7 வருஷமா கிடக்கிறான். எனக்கு பிறந்தது 6 பொட்ட புள்ள. 3 பொம்பளை பிள்ளைக்கு கண்ணு தெரியல, 3 பொம்பளை பிள்ளைக்கு கையால் விளக்கல. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஆஸ்பத்திரியில போட்டையா, அவங்களை காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பணமும் வைத்திய செலவுக்கு பத்தல. அந்த பணம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடனை நான் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா. அதனால என் குடும்பமே சாகிறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா. அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்ட்டான். அதுக்காகத்தாயா எந்த புண்ணியவாள வண்டியோ அந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா, நீங்க யாரு எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா, எந்த உதவியும் செய்ய வேணாமியா. ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க, அதுல ஒரு குச்சி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்துக்கிட்டு நின்ன இடத்துல சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வைய போட்டு தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. என் சோழி இங்கே முடியட்டுவியா. ஐயா ஐயா ஐயா. இந்த அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்கானா? அவன் குடும்பம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கணும் யோசி பாருங்கயா. நம்மால முடிஞ்சது செய்வோயா. போடுங்கயா, உங்களால முடிஞ்சது போடுங்கயா. ஐயா போடுங்கயா, பாவையா போடுங்கயா, எல்லாரும் போடுங்கயா. பாவையா முடிஞ்சது போடுங்கயா, பாவையா போடுங்கயா. தீப்பெட்டி கொடுங்கய்யா, மட்டும் போடாதீங்கய்யா. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும் நினைச்சானா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பான். இத பாரியா, கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இதுல 4000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா. போயா, போய் ஹாஸ்பிடல் போய் குழந்தை குட்டி காப்பாத்தியா. ஐயா, நான் கேட்டது தீப்பெட்டி, எனக்கு பணமெல்லாம் வேணாம். பேசாதயா, நானும் புள்ள குட்டியை பெற்றவையா. இதாயா? ஐயோ ராசா, துடிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதாயா இங்க வந்து. ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்ல சாமி.
நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கணும் சாமி. ஐயா வர்ற ஐயா, ஐயா ஆட்டோ இருக்கான்னு பாருங்க, கூப்பிடுங்க ஐயா.